ஏனுங்க மாமா, உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயமா அங்கே பேச வந்தேனுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்களா மாமா? ஏண்டி நீலாம் தோட்டக்காடு பக்கமே வரமாட்டேன், என்னமோ மாட்டை பார்த்தாலும் இந்த குளத்தை பார்த்தாலும் என்னமோ அலர்ஜின்னு சொல்லுவேன். என்ன விஷயமா அந்த ஏங்க மாமா, எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க முடியுங்களா? எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் தான், வேலை செய்கிறதுக்கு செலப்பட்டுக்கிட்டு அப்படி சொல்லுவேனுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதுக்கு தான் மாமா வந்தேன். கோவிச்சுக்காதீங்க, என் தம்பி அவசரமாக 10,000 கேட்டான்ல மாமா, அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மாமா, சீக்கிரமாகவே தந்துடுவேன், என்னை நம்பி கொடுங்களே மாமா. ஏண்டி உன்னை நம்பி நான் எப்படி தரட்டும்? நீ உன் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நாளைக்கே அவன் தர முடியலன்னா இந்த 10,000 எங்கள் குடும்பத்துக்காக நீ தரமாட்டியான்னு பம்புக்கு நிற்ப. காலையில் நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்கிற, இங்கே வந்தாலும் ஏதாவது உள்ளு பேசிட்டு வந்து நிற்கிற. உன் தம்பிக்கு என்ன வயசு 30 இன்னும் உருப்படியாக சம்பாதிக்க வழியாகணும். அப்படியே அவன் சம்பாதிக்கணும்னா தோட்டக்காட்டுக்கு வர சொன்னேன், அப்பவும் வரமாட்டேங்கிறான். இல்லை கூலி வேலைக்கு போக சொல்லு, சம்பாதிச்சு அவனை வேலை செய்ய சொல்லு. ஏண்டி மாமான்னு மறுவாதையே பேசிகிட்டு இருந்தேன், பேச பேச உன் பாட்டுக்கு போயிட்டுருக்க, இதுதான் உங்கள் மறுவாதையா? அப்போ நாங்கள் ஆசை கொடுத்தா பேசுவீங்க, இல்லைன்னா இப்படி போயிட்டே இருப்பேன். கரகமே இந்த பொண்டாட்டிங்களே இப்படி தான் பிறந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாளுங்க, ஆனால் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாளுங்க. இதே போல